அனைத்து பணம் பெறும் அலுவலர்களும் கருவூலத்தில் பட்டியல்களை சமர்ப்பிப்பதற்காக படிவம் TNTC 70 கருவூல உண்டியல் புத்தகத்தை பராமரிக்க வேண்டும். ஒரு அரசு ஊழியர் எதிர்காலத்தில் பணிபுரிய நிரந்தரமான தகுதியற்றவர் என தகுதி வாய்ந்த மருத்துவ அலுவலரால் அறிவிக்கப்பட்டால் அந்த அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயலாமை ஓய்வூதியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஸ்டின் ஆன்சர்லேயும் வரும். ஒரு நபரின் பணி தொகுதி அல்லது பிரிவு, இதில் முதுநிலை மாற்றியமைக்க கோரும் விண்ணப்பம் அத்தகைய பணி தொகுதி பிரிவில் நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து டேஸ் ஆண்டுக்குள் நியமன அலுவலருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். 3 ஆண்டுகளுக்குள். ஒரு பணிக்கொடை ஒப்பளிப்பு ஆணை 1 வருடத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும். ஒரு சிறிய வேலைக்கான மதிப்பிட்ட செலவு ரூபாய் 1,00,000 விட அதிகமாக கூடாது. ஓய்வூதியத்தை தொகுத்து பெற்ற பின்னர் எத்தனை வருடங்களுக்கு பின் குறைக்கப்பட்ட ஓய்வூதிய தொகை முழு தொகைக்கு உயரும்? 15 வருடம். பணியிட இறக்கும் ஒரு அரசு ஊழியர் மிகவும் திறமையாக பணிபுரிந்து அவரது பணி நிமித்தமாக உயிர் நீத்திருப்பார் எனில் டேஸ் வழங்கப்படும். கருணை பணிக்கொடை. அவர் இறந்துட்டார் சர்வீஸில் இருக்கும்போது அப்படின்னா கருணை பணிக்கொடை வழங்கப்படும். சம்பள பட்டியலில் மேற்கொள்ளப்படும் முன்பணம் சார்ந்த பிடித்தவர்களுக்கு பட்டியலுடன் பிடித்த டேஸ் இணைக்கப்பட வேண்டும். அட்டவணைகள். சம்பள பட்டியலில் மேற்கொள்ளப்படும் முன்பணம் சார்ந்த பிடித்தவர்களுக்கு அட்டவணை வழங்கப்படும். டேஸ் என்பது சம்பளம் அல்லது விடுப்பு சம்பளம் பெறாத ஒரு ஊழியருக்கு வழங்கப்படும் மாதாந்திர மானியத்தை குறிக்கிறது. பிழைப்பூதிய மானியம். ஒரு மாதத்தில் அதிகபட்சம் 2 முறை நிலை முன்பணம் நிறைவாக்கம் செய்யலாம். அரசு வாகனங்களுக்காக தினசரி மேற்கொள்ளப்படும் பயணங்களின் விவரங்களை பதிவு செய்யும் ஒரு பதிவேடு பதிவு புத்தகம் ஆகும். அங்கே போனோன்னே நம்ம வாகன புத்தகமானு சொல்லிட்டு வரும். அதெல்லாம் இல்லைங்க, லாக் புக்கு தான். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு நான் தப்பு பண்ணினேன், நீங்கள் பண்ணிடாதீங்க. 10 வருடங்களுக்கும் குறைவான நிகர பணிக காலத்துடன் ஓய்வு பெற்ற நபருக்கு அனுமதிக்கப்படும் பணிக்கொடை டேஷ் ஆகும். பணிக்கால பணிக்கொடை. 10 வருடங்களான பணிக்கால பணிக்கொடை வழங்கப்படுகிறது சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு ஒப்பந்ததாரர் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களின் நிலையான விகிதங்களின் அடிப்படையில் பணியினை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டு முடிக்கப்பட்ட வேலையின் அளவு அல்லது உபயோகிக்கப்பட்ட பொருட்களின் அளவின் அடிப்படையில் பணம் பெற்றுக்கொள்வது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்கெட்யூல் கான்ட்ராக்டுங்க. அட்டவணை ஒப்பந்தம். இயற்கை பேரிடர்களின் போது கருவூல விதி 27 கீழ் மாவட்ட ஆட்சியர்களால் ஒரே நேரத்தில் நிதி எடுக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ள பண வரம்பு ரூபாய் டேஸ் ஆகும். 40 லட்சம். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கையை ஆய்வு செய்ய சட்டமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழு டேஸ் ஆகும். பொது கணக்கு குழு. இதை நிறைய வாட்டி கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தன் விருப்ப ஓய்வு பெற விரும்பும் அரசு ஊழியர் டேஸ் மாதங்களுக்கு குறையாமல் அதற்கான அறிவிப்பை அவருடைய நியமன அலுவலருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். VRS வாங்குறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும். அவ்வப்போது செய்யப்படும் சிறப்பு பணிகளுக்கான ஊதியமாக அரசு ஊழியர்கள் வழங்கப்படும் டேஸ் ஆகும். மதிப்பூதியம். ஓய்வூதியம் வழங்குவதற்காக மாநில கணக்காயரால் வழங்கப்படுவது ஓய்வூதிய கொடுப்பாணை. பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் PPO. புதிதாக உருவாக்கப்பட்ட அலுவலகத்தின் ஊழியர்களுக்கு சம்பளம் பெற்று வழங்க அரசிடமிருந்து டேஸ் பெற வேண்டும். விரைவு சம்பள கொடுப்பாணை. எக்ஸ்பிரஸ் பே ஆர்டர். மீண்டும் பணியமர்த்தப்பட்ட ஓய்வூதியதாரர் கூடுதலாக அவர் மீண்டும் பணியமர்த்தப்பட்ட பதவிக்குண்டான டேஷை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கலாம். சிறப்பு ஊதியம். பின் வருவனவற்றில் எது அயர் பணி அல்ல? டாஸ்மாகா, டான்சியா, டிரான்ஸ்போர்ட்டா, இதெல்லாம் அயர் பண்ணிங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை. தற்செயல் விடுப்பு தனியாகவோ அல்லது ஈடுசெய்யும் விடுப்பு ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது பிற அங்கீகரிக்கப்பட்ட விடுமுறை நாட்களுடன் இணைத்து டேஸ் நாட்களுக்குள் மிகாமல் இருக்க வேண்டும். 10. பின் வருவனவற்றில் எது நிகர பணிக்காலத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது? மருத்துவ சான்றில்லா அசாதாரண விடுப்பு. இது அடிக்கடி கேட்பாங்க. எக்ஸ்ட்ராடினரி லீவ் வித்தவுட் மெடிக்கல் சர்டிஃபிகேட். உயர்கல்வி விடுப்பினை ஒப்பளிப்பு செய்யும் அதிகாரம் டேஷுக்கு மட்டுமே உண்டு. அரசுக்கு மட்டுமே.
எண் அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் டேஷின் தேதியின்படி பணியாளர் நிலை குறிப்பிட வேண்டும். 1 ஜூலை. வீடு கட்டும் முன்பணம் அசல் டேஷ் தவணைகளுக்கு மிகாமல் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். 180 தவணை தாங்க கொடுப்பாங்க. ஓய்வூதியம் திட்டத்தில் பணிபுரியும் ஒரு அரசு ஊழியர் தான் ஓய்வு பெறும் நாளில் ஓய்வூதியத்தின் டேஷ் பகுதியை மாற்றீட்டு ஓய்வூதியமாக பெற தகுதியுடையவர் ஆவார். 1/3. ஒரு அரசு ஊழியர் அவரது மனைவி அல்லது அவரது குடும்பத்தில் உள்ள வேறு யாரேனும் ஒருவரிடமிருந்து அரசாங்கத்தின் முன் அனுமதியின்றி ரூபாய் 25,000க்கும் மேல் மதிப்புள்ள எந்த ஒரு பரிசையும் ஏற்கக்கூடாது. நிர்வாக காரணங்களால் இறுதி ஓய்வூதியத்தை அனுமதிக்க இயலாத போது தற்காலிக ஓய்வூதியம் அனுமதிக்கப்படுகிறது. இடமாற்றம் செய்யப்பட்ட ஒரு அரசு ஊழியர் தூய்க்கப்படாத பணியேற்பிடை நாட்களை அவரது ஈட்டிய விடுப்பு கணக்கில் சேர்த்து கொள்ள மாற்றப்பட்ட தேதியிலிருந்து டேஷ் விண்ணப்பிக்க வேண்டும். 6 மாதங்களுக்குள். முழு ஓய்வூதியத்திற்கு தகுதியான நிகர பணிக்காலம் 30 ஆண்டுகள் ஆகும். 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள A முதல் Bக்கு மாற்றப்பட்ட ஒரு அரசு அலுவலருக்கு அனுமதிக்கப்படும் மொத்த தயாரிப்பு காலம் 6 நாட்கள். ஒரு தகுதி வாய்ந்த அலுவலரால் ஒரு அலகிற்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் சேமிப்பை மற்றொரு அலகின் செலவினங்களை சமாளிப்பது மாற்றுவது டேஷ் ஆகும். மறு ஒதுக்கீடு. ஒவ்வொரு வைப்பு தொகையின் இருப்பினை ஒப்புமை செய்து அதற்கான ஏற்பு சான்றினை ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் அன்றிலிருந்து 3 மாதங்களுக்குள் சம்பந்தப்பட்ட கட்டுப்பாட்டு அலுவலரால் வழங்க வேண்டும். 31 மார்ச் அன்றிலிருந்து 3 மாதங்களுக்குள். துறை கணக்கு விவரங்களுடன் கருவூல கணக்கு விவரங்களை ஒப்பிட்டு பார்ப்பதன் நோக்கம் டேஷ் ஆகும். துறையின் நிதி கட்டுப்பாட்டினை பாதுகாப்பது. தகுதிகாண் பருவ விளிம்பலுக்கு சேராத காலம். Which of the following period is excluded for declaration of probation? ஈட்டிய விடுப்பு. டேஷ் என்பது வருவாய் கணக்கு என்பது வரிகள் மற்றும் தீர்வைகள், சேவைக்கான கட்டணங்கள், அபராதங்கள் மற்றும் தண்டனைகள், காடுகள் போன்ற அரசு நிறுவனங்களிலிருந்து வரும் வருவாய் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட மாநிலத்தின் நடப்பில் உள்ள வருமானம் மற்றும் செலவினங்களின் கணக்குகளாகும். ரெவன்யூ அக்கவுண்ட்னா இந்த டெஃபினிஷன். கட்டிட மாற்றம் இல்லாத இடமாற்றங்களில் பணியேற்பு காலமாக அனுமதிக்கப்படும் நாட்களின் எண்ணிக்கை 0 ஆகும். இதை சேம் பில்டிங்லேயே தான் இருக்கிறீங்க, வேறு எங்கேயும் போகலை, அங்கேயே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பணியேற்பிடை காலம்லாம் கிடையாதுங்க. டேஷ் என்பது ஒரு குறிப்பிட்ட தன்மை கொண்ட அரசாங்க சொத்துக்களை அதிகரிக்கும் நோக்கத்துடன் ஏற்படும் செலவினை கணக்காகும். மூலதன கணக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு அரசு ஊழியர் ஏதேனும் ஒரு சட்டத்தின் கீழ் 48 மணி நேரத்திற்கு மேலாக காவலில் வைக்கப்பட்டால் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார். ஒரு சேதமடைந்த அல்லது சீதிலமடைந்த முத்திரை தாளுக்கான பணத்தை படிவம் 63 வருவாய் வட்டாட்சியர் பட்டியலிடுவார். ஒரு சில்லறை செலவு சீட்டு ஏற்கப்பட்டதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்ட 3 மாதங்களுக்கு பிறகோ அல்லது நிதியாண்டின் இறுதியிலோ எது முந்தையதோ அன்று காலாவதி ஆகிவிடும். செலவு சீட்டு 3 மாதங்களுக்குள்ள இல்லை நிதியாண்டின் இறுதியில் எது முந்ததோ அது எது ஃபஸ்ட்டோ அதில் காலாவதி ஆகிவிடும். ஒரு மாநில அரசாங்கத்தால் மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்ட கடன்கள் மற்றும் முன்பணங்கள் பொது கடன் கணக்கில் கணக்கிடப்படுகின்றன. மெஷர்மெண்ட் புக் அளவீட்டு பதிவேடு அப்படின்னா என்ன அப்படின்னா, the basic record in which the entire relating to the supplies made and services rendered relating to a work or made is. அளவீட்டு பதிவேடு என்பது ஒரு குறிப்பிட்ட பணி மேற்கொள்ள தேவைப்படும் பொருட்கள் மற்றும் செய்யப்பட்ட பணி தொடர்பான விவரங்களை பதிவு செய்ய பயன்படும் ஒரு அடிப்படை பதிவேடு ஆகும். இது நிறைய வாட்டி கேட்குறாங்க. வாக்குரிமை மூலம் செலவின கணக்கு சட்டமன்ற பேரவையால் அங்கீகரிக்கப்படுகிறது.
அரசு ஊழியரின் இடமாற்றத்தின் காரணமாக அவருக்கு வழங்கப்பட்ட சம்பள முன்பணம் அவரது ஊதியத்திலிருந்து 3 சம தவணைகளில் பிடித்தம் செய்யப்படும். எத்தனை தவணைங்க? 3 தவணை. டேஸ் ஆண்டுகளுக்கு குறையாமல் ஒரு உரிமை அல்லது சிறப்புரிமையை தற்காலிகமாக கைவிடுவது, அதாவது டெம்பரவரி ரிலிங்குவிஷ்மென்ட் ஏற்றுக்கொள்ளப்படும். 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஒரு உரிமை அல்லது சிறப்புரிமை temporary relinquishment as a right or privilege shall be accepted if it is made for a period of not less than 3 years. ஒரு 7 தேங்க்யூங்க. ஒரு லாஸ்ட் 7 ஆர் 8 இயர்ஸ் கொஷின் பேப்பரு இல்லை 10 இயர்ஸ் கொஷின் பேப்பர் கூட பார்த்துட்டு போங்க. ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு 60 மார்க்ஸ் இப்போல்லாம் இது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 124 பேப்பர் அப்படின்னா நீங்கள் அதுக்கு 60 மார்க்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஆன்லைனில் பண்ணுவீங்க 1 மார்க்கு. 40 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்காக வரும் உங்களுக்கு. 8 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 35-40 வாங்கணும், அதுதான் பாஸு. பட் இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு 60க்கு எய்ம் பண்ணி 70க்கு எய்ம் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆவீங்க. ரிப்பீட்டாக பண்ணுங்கள். 1 மார்க் தான் ரிவிஷன் கொடுங்க, 5 மார்க்ஸ்லாம் பாருங்கள். அப்போ தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க்கு தான் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஆல் த பெஸ்ட்டுங்க. இது வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் படிச்சிருக்கேன், எனக்கே தெரியுது. பார்த்துக்குங்க. தேங்க்யூங்க.